அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்கு ஏற்கனவே இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மன வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு. சுக்கிர பெயர்ச்சியை பேஸ் பண்ணி சுக்கிரன் உச்சம் பெற்று 10ஆம் பாவகத்தில் இருக்கு. ராகுவோடு சேர்ந்து ராகுவை சுபத்துவப்படுத்துது. மாளவிய யோகம் கேந்திரத்துல சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெறும்போது மாளவிய யோகத்தை பெறும். அந்த வகையில இந்த 4 மாதங்கள் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அந்த பதிவுல சொல்லியிருந்தேன். இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்தே இந்த சுக்கிர பெயர்ச்சியோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரிய வரும். உங்க ஜாதகத்திலையும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு, நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறது நிஸ்பலம், ஆனாலும் உச்சம் பெற்று இருக்கு இல்லையா, அந்த வகையிலையும் மேலும் பரிவர்த்தனை பெற்று இருக்கு குருவோட, அந்த வகையிலையும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். இப்போ விரையாதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் சுக்கிரன். அப்போ வீடு, வாகனம், சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள் கிடைக்கும், விற்பதால் ஆதாயங்கள் கிடைக்கும். சில பேருக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த 2025 பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் தனியான பயணம் முடியாதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த தனியான பயணம் முடியக்கூடிய காலகட்டம் தான், ஒரு திட்டவட்டமான முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான். மேக்சிமம் திருமண வாழ்க்கையில சில பிரச்சனையோடைய கருத்து வேறுபாடுகளோடு இருக்கக்கூடியவர்கள் அல்லது பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் உச்சம் பெறறதுனால மேக்சிமம் ஒரு திட்டவட்டமான முடிவுக்கு வருவீங்க. வழக்குகள் இருக்கீங்கன்னாக்க அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக போகும். வாழ்க்கை துணைவரை இழந்து தனித்து இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மறுமணத்திற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்பாலினரால் சில காலங்களில் உங்களுக்கு சில நேம் ஷேக் ஆகுனது, பேர் கெட்டு போனது, அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில எதிர்பாலினுடைய உறவு அதுல பாதிக்கப்பட்டது போன்றவையெல்லாம் இந்த மாதத்துல இருந்து இல்லை. அதுவே உங்களுக்கு பாசிட்டிவா கூட திரும்பும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பேருக்குள்ள எதிர்பாலினுடைய உறவு அல்லது அப்ரோச்சஸ் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிய காதல் வரலாம், அது எதிர்பாலினருடைய உறவோ சப்போர்ட்டோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இல்ல, அடுத்து வரக்கூடிய 4 மாதத்தை பொறுத்தவரையிலுமே உங்களுக்கு எதிர்பாலினரால் இருந்து வந்த மன உளைச்சல்கள் குறையும். புதிய உறவுகளோ புதிய ரிலேஷன்ஷிப்போ ஏற்படக்கூடிய காலகட்டம். சில பேருக்கு இளைய தலைமுறையா இருக்கீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு காதல்ல இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அந்த காதல் மகிழ்ச்சியை கொடுக்கும். பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. தொழில் கூட வேலை விஷயத்துல உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை வரும். கூட்டு தொழிலை விட்டுட்டு சுய தொழில் சொந்தமா ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். அதே போல அந்த வகையில சுப விரயங்கள், வாகன கடன், வீட்டுக்கடன், தொழில் கடன் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவோட பரிவர்த்தனை பெற்று இருக்கிறார் இல்லையா, அப்போ அந்த வகையில குருவும் பலமா இருக்கிறார்னு அர்த்தம். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கௌரவம், புகழ் கண்டிப்பாக உண்டு. அரசு பணியில வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க நீண்ட காலமா ஒரு நல்ல டிரான்ஸ்பர் எதிர்பார்க்குறீங்க அல்லது ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ப்ரொமோஷனோ அல்லது ஒரு ஃபேவரபிள் டிரான்ஸ்பரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்கன்னாக்க பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ அல்லது நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை மாறுதல்கள் செய்யலாமா அப்படின்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் தாராளமா செய்யலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வேலையே இல்லை, எனக்கு வேலையை விட்டுட்டேன், இத்தனை காலமா வேலைக்கு போகல அப்படின்றவங்க முயற்சி செய்யுங்க. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அந்த வகையில முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேலை கிடைக்கும். பிரைவேட் வேலையாவது சொல்றேன். இப்படிதான்றதை விட கிடைக்கிற வேலைக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பல்வேறு வேலைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் இனிமேல். சோ பிள்ளைகளால் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரன் வரலாம். பிள்ளைகளுக்கு நீண்ட காலமா திருமணம் ஆகலைன்னாக திருமணம் ஆகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பயணங்கள் பலன் தரும். தொலைதூர பயணங்கள்லாம் சில பேருக்கு சாத்தியமாக ஏற்படும். குறிப்பா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்துக்காக வேலைக்காக முயற்சி பண்றீங்கன்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். சில பேருக்கெல்லாம் உள்நாட்டிலேயே ஒரு தொலைதூர பயணமோ அல்லது சிறு தூர பயணமோ ஏற்படும். சுற்றுலா மாதிரி கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். ஸோ மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க
இந்த சுக்கிர பயிற்சி சிறப்பை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா செவ்வாய் பயிற்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த செவ்வாய் வந்து ராசியிலேயே இருக்கிறாரு. ஜனவரி 21ஆம் தேதியில இருந்து ஏறத்தாழ ஏப்ரல் மாதம் வரலுமே இருப்பாரு. ராசியில புனர்பூச நட்சத்திரத்துல செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால கோபம், டென்ஷன், எதையும் வெளிப்படையா பேசிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நிறையவே ஏற்படும். அதாவது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே இருக்கீங்கன்னாக்க ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அதே போல கோபம், டென்ஷனை நீங்க காட்டக்கூடாது. முக்கியமா உங்களை மிஸ் ரெப்ரசன்டேட் பண்ணும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாயை பொறுத்தவரையிலும் உங்க ராசியில் இருக்கும்போது இனம் புரியாத கவலை, 6 குடியவன் இல்லையா, 6 குடியவன் ராசியில் இருக்கும்போது நெகட்டிவ் தாட்ஸும் அதிகமாகவே இருக்கும். இது நடக்காதோ, இது செய்யாதோ, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்ற ஒரு பயமும் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும். சுக்கிரன் நல்லா இருக்கு, பட் ஆனா வந்து செவ்வாய் வந்து ஸ்தான பலம் இல்லை, உங்க ராசியில் இருக்கு, அது நெகட்டிவ் தான். கவலை, இனம் புரியாத கவலை, அதை அவாய்ட் பண்ணணும். அதே போல எதுலையுமே ஒரு அவசரப்பட்டு வேகமாக செயல்படுறதா நினைச்சு தேவையில்லாத விஷயத்தை பேசிடுறது அல்லது தேவையில்லாத முடிவுகளை எடுத்து தேவையில்லாத செயல்பாடுகளை செய்யும் போது பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் உங்க மைண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறார் செவ்வாய். அந்த வகையில உங்க மைண்டை கெடுத்துக்கிட்டே இருப்பார், நிம்மதியா தூங்க விட மாட்டார். சம்டைம்ஸ் வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும், கோபம் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். உங்களை சந்திக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு டிப்ரெஷன் ஏற்படுத்தலாம் அல்லது கோபத்தை ஏற்படுத்தலாம். அது வந்து நீங்க வெளிப்படையா கோபத்தை காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஸ் ரெப்ரசன்டேட் பண்ண மாதிரி ஆயிடும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, குடும்பத்துல, குடும்ப உறவுகளோட, கணவனோட அல்லது மனைவியோட சில மனஸ்தாபங்களும் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பயிற்சி என்பது உங்களுக்கு சரியில்லை. ஆனாலும் சில விஷயங்கள், லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராசியில இருக்கும் போது லாப நோக்கோடு செயல்படுவீங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானங்கள் கூடுதலாக தான் வரும். இந்த சூரியன் வந்து ராசிக்கு 3ஆம் அதிபதி, ராசிக்கு 8ஆம் இடத்துல முதல் 13 நாள் இருப்பாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி வரலும் ராசியாதிபதியாக வரக்கூடிய புதனும் 10 நாள் வந்து 8ஆம் பாவகத்தில் இருப்பார். புதன் நிறைந்த கல்வியும் நிறைந்த செல்வத்தையும் கொடுப்பார். அந்த வகையில புதன் பிரச்சனை இல்லை. 3 குடியவன் 8ஆம் பாவகத்தில் இருக்கும் போது அலைச்சல்கள் பயணங்களாகவே இருக்கும். முதல் பகுதியில பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு விஷயத்தையுமே நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும், ஆனா நிறைய முயற்சியும் செய்வீங்க. அந்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். இந்த சூரியன் வந்து மாதத்தோட பிற்பகுதியில பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 9ஆம் பாவகத்துக்கு வந்துடும். பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து புதனும் 9ஆம் பாவகத்தில் இருக்கும். இது வந்து பாசிட்டிவானா, இதுவுமே கொஞ்சம் நெகட்டிவ் தான். சனி, புதன், சுக்கிரன் சேர்க்கை, 9ல சனி இருக்கு இல்லையா. இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் ஆர்டர்கள்லாம் நிறைய வரும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஆனா ஆதாயங்கள் உண்டு. 9ஆம் பாவகத்துல 3 குடியவன் இருந்து 3ஆம் இடத்தையே பார்க்கறதுனால முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். அதே சமயத்துல தந்தையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கிறோம் அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள், சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஆனாலும் அது வந்து உங்களுக்கு சாதகமா முடியும். ஆனா இப்போதைக்கு வந்து சில பிரச்சனை வந்துதான் முடிவு பெறும். சகோதரர்களோடு ஒற்றுமை இல்லாம இருக்கும் அல்லது சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உறவுகளோட நீங்க பெருசா உறவாடாம அல்லது வாக்குவாதங்கள் செய்யாம அவங்களோட விலகியே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள், மேலதிகாரின் கிட்ட வாக்குவாதம் எல்லாம் செய்யவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனாலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி அல்லது வெளி வட்டாரத்திலையும் உங்களுக்கு எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ரோச்சஸ், அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வரும்ன்ற இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சில புதிய அப்ரோச்சஸோ சில புதிய நட்புறவுகளோ கூட இந்த காலகட்டத்தில் வரலாம். திருமணம் ஆனவர்களாக இருந்தா கூட சப்போஸ் பிரிந்த கணவன் மனைவி சேர முடியுமா இந்த சுக்கிரன் உச்சமாகிறதுனால அப்படின்னு நிறைய பேர் அந்த வீடியோவுக்கான கமெண்ட்ல நான் பார்த்தேன். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இந்த பிரிந்த உறவுகள் சேர்றதை பொறுத்தவரை ஒரு பொது பலன்ல முழுமையாக சொல்லவே முடியாது. இந்த சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று இருக்கிறாரு. உங்க சுய ஜாதகத்திலையும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல ஸ்தான பலம் பெற்று இருந்து இப்போ நடப்பு தசா புக்தி நல்லதா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு பெருசா பிரிவே வந்திருக்காது, கணவன் மனைவி பிரிவே வந்திருக்காது, நல்லாவே இருந்திருப்பீங்க. ஒரு நல்ல இணையான துணை உங்களுக்கு கிடைச்சிருக்கும், மகிழ்ச்சியாவே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நமக்கு சரியில்லை, சுக்கிரன் கேதுவோட இணைஞ்சிருக்கு அல்லது சுக்கிரன் பாபத்துவமாக இருக்கு, 7ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தா கூட அது கலஸ்திர தோஷம். அல்லது சுக்கிரனே கேதுவோட நட்சத்திர சாரத்துல இருந்து பகை வீட்டுல இருக்குன்னு வச்சுங்களேன்,
உதாரணமா ராசிக்கு 2ஆம் இடம் கடகத்துல சுக்கிரன் பகை, அங்க இருந்தா கூட நமக்கு ஒரு இணையான துணை கிடைக்காது. அப்போ நடப்பு தசா புக்தி சரியில்லாம இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு கடந்த காலத்திலேயே வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருக்கிறது, மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான். அதே போல நல்ல ஸ்தான பலம் பெற்று சுக்கிரன் உங்க ஜாதகத்தில் இருக்கு, குரு நல்ல ஸ்தானம் பெற்று இருக்குன்னாக புத்திரர்களாலும் மகிழ்ச்சியா இருப்பீங்க, தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவராலும் மகிழ்ச்சி இருக்கும், வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கும், பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை. அப்படி இல்லாதவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி போராட்டமா இருக்கிறது, கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறது, கருத்து வேறுபாடோடு இருக்கிறது, அல்லது டிவோர்ஸ் போன்ற வழக்குகள் இருக்கிறது. அதே போல சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க காரணமே இல்லாம பிரிஞ்சிருப்பாங்க, அது ஒரு தற்காலிக பிரிவா கூட இருக்கும். தசாபுக்தி சரியில்லாம இருக்கும், அதன் அடிப்படையில் தற்காலிகமா பிரிஞ்சிருப்பாங்க. அந்த தசாபுக்தி சரியாக நல்ல தசாபுக்தி ஆரம்பிக்கும் போது மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கோச்சாரத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கு, உங்க சுய ஜாதகத்திலையும் சுக்கிரன் நல்ல வலிமையாக இருக்கும் பட்சத்துல பெரிய பாசிட்டிவ் நடக்கும், நல்லாவே இருப்பீங்க. இந்த நேரத்துல ஒரு சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறது போன்றவை கூட ஏற்படும். ஒரு புதிய வீட்டு குடி போவீங்க, திருமணம் ஆகலனா கூட இந்த நேரத்துல சரியான வரன் வந்து மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ரொம்ப விரயங்களை செஞ்சிடும் போது இந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நீங்க செலவு பண்ண வேண்டிய பிரச்சனை கிடையாது. கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் வரும், புதிய கடன் கூட சில பேர் வாங்கி நான் சொன்ன மாதிரி வீடு வாங்குறதோ அல்லது சொத்துக்கள் வாங்குறது அல்லது தொழிலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அகலக்கால் வைக்காம பாத்துங்க. மற்றபடி பிப்ரவரி மாதம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, சுக்கிரன் நல்லா இருக்காரு, செவ்வாய் பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு சரியில்லை. அந்த வகையில உங்களை வந்து மிஸ் ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய வரும். அதனால வந்து எதுலையும் பொறுமையா செயல்படுறது நல்லது, கவலைப்படாம இருக்கிறது நல்லது, மேலும் வந்து கோபம் டென்ஷனை வெளிக்காட்டாம இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 12ஆம் பாவகத்தில் இருந்தாலும் பரிவர்த்தனை சுக்கிரனோடு இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில், ஆசிரியர், நீதித்துறையில் இருப்பவர்கள், வக்கீல், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மேனேஜர்ஸ், மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி, அதே போல மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வருமானம் வரும், பெட்டராகவே இருப்பீங்க. புதிய திட்டங்களை சில பேர் கையில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, புதிய முயற்சிகளை செய்வீங்க, அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும். அதே போல விவசாயம் சார்ந்த தொழில், கம்ப்யூட்டர், ஐடி, அதே போல என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆடை ஆபரணம் சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட், கட்டிடவியல் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் பெட்டராகவே இருக்கும், பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. அதே போல இந்த மாதத்தை பொறுத்துள்ள எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்க, இந்த செவ்வாய் பயிற்சி தான் உங்களுக்கு சரியில்லை, முருகன் வழிபாடே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். தைப்பூசம் வரலும் நீங்க வந்து காலையில கந்த சஷ்டி கவசம் படிச்சு, அதே போல ஒரு வேளை கூட விரதம் இருந்து நீங்க வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பழனி முருகன் கோயிலுக்கே கூட தைப்பூசம் அன்று போயிட்டு வரலாம். அப்படி இல்லைனாக அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கே கூட நீங்க போயிட்டு வரலாம். இந்த மாதம் ஃபுல்லாவே முருகன் வழிபாடு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், தடைகளை நீக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.